இதெல்லாம் என்னங்க இதெல்லாம்? 2 கோடி பேர் ஒரு கட்சியில் உறுப்பினர் ஆகணும்னு சொல்றாங்க. ஏங்க 2 கோடி பேர் எந்த கட்சியிலுமே உறுப்பினர் ஆக முடியாதுங்க. அதை புரிச்சுக்கோங்க. இல்ல தமிழ்நாட்டில் 8 கோடிக்கு 5 கோடி வாக்காளராக வச்சா கூட இப்போ திமுக 2 கோடிக்கு மேலே சொல்லுது. விஜய்க்கு இந்த ஏதோ ஒரு ஸ்கீம் மூலமா அவங்க 2 கோடி 3 கோடி அவ்வளவுதான். அழி கூட வேண்டிதான். அவன் உறுப்பினரே அவன் சம்மதம் இல்லாம தானே நீ அவனை உறுப்பினர் ஆக்குற. அவன் அரசாங்கத்தால பலனடையக்கூடிய திட்டங்களை பத்தி அவனுக்கிட்ட கருத்து கேட்டு அவன் நம்பரை வாங்கும்போது இப்படி திரும்பி பார்க்கும்போது நீ இன்னொரு டேட்டாவை ஃபீட் பண்றான். உனக்கு 10 நிமிஷம் இல்லை 10 செகண்ட்ல உனக்கு மெசேஜ் வருது, நீங்கள் திமுகவில் உறுப்பினர் ஆகிவிட்டீர்கள். இல்லைன்னு சொல்லுங்க. எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா அந்த மாதிரி? எதை பத்தி இந்த கவர்மெண்ட் கவலை கிடையாது. இது சட்டவிரோதமான காரியம். அது நீங்க அரசாங்கத்தோட டேட்டாவை ஒரு கட்சிக்கு எப்படி நீங்க கொடுக்க முடியும்? மறந்துடாதீங்க, நாளைக்கு ஆட்சி மாறும்போது இதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பும். வாள் எடுத்தவன் வாளால் மடிவான். இன்னைக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க பண்றீங்க, நாளைக்கு ஆட்சி மாறும், கண்டிப்பா மாறும். எதுவும் நிரந்தரம் கிடையாது, எதுவும் சாஸ்வதம் கிடையாது. அப்ப இன்னைக்கு நீங்க பண்றது அத்தனையும் உங்களுக்கு எதிராக திரும்பும். அன்னைக்கு வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு கத்துவீங்க.